வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும். முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்த நாளாக வைகாசி விசாகம் கருதப்படுது. இந்த நாட்களில் விரதம் இருந்து மனதார முருகப்பெருமான வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும், மனக்குறைகள் துயரங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம். வைகாசி விசாகத்தில் 6 நாட்கள் விரதம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் ஜாதக ரீதியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த தினமாகும். மிகவும் சிறப்புக்குரிய சக்தி வாய்ந்த தினமாகவும் கருதப்படுது. வைகாசி விசாகம் அன்று விரதமிருந்து முருகனை வழிபட்டால் நாம் விரும்பிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தடை துயரம் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறும். ஞானம், ஆரோக்கியம், துணிவு, வெற்றி ஆகியவை கிடைக்கக்கூடியதாகும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியது நம்பிக்கையாக இருக்குது. வைகாசி விசாகத்தன்று வீட்டை சுத்தம் செய்து முருகனுக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்து எளிமையான முறையில் வீட்டில் பூஜை செய்து வழிபடலாம். அத்துடன் சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். அத்துடன் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் ஆகியவற்றை காலையும் மாலையும் பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை நம்ம மனதார உச்சரிக்க வேண்டும். இதனால் திருமண தடை நீங்குதல், புத்திர பாக்கியம் கிடைப்பதுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வைகாசி விசாகம் மே 30 சனிக்கிழமை அன்று வருவதால் முருகனை வேண்டி 48, 21, 11 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் 3 நாட்கள் அல்லது வைகாசி விசாகம் அன்று 1 நாள் மட்டுமே விரதம் இருக்கலாம். 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் 25 என்று விரதத்தை துவங்கலாம். 3 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் 28 என்று விரதத்தை துவங்கலாம். இவர்கள் எந்த முறையில் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிந்து வழிபட வேண்டும். முதல் நாள் விரதம் இருப்பவர்கள் பால் விரதம், அதாவது பால் மட்டும் குடித்து விரதம். 2வது நாள் பழம் விரதம், அதாவது பழங்கள் மட்டும் சாப்பிட வேண்டும். இளநீர் விரதம் 3வது நாள். 4ஆம் நாள் விரதம் சாத விரதம். இந்த நாட்களில் உப்பில்லாத சாதம் சாப்பிடுவது சிறப்பு. 5வது நாள் கஞ்சி விரதம், கஞ்சி அல்லது கம்பு கஞ்சி மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பது. 6வது நாள் விரதம், ஒரு பொழுது விரதம், ஒரு வேளை மட்டுமே எளிமையான சைவ உணவுகள் சாப்பிடுவது. முடிந்தவர்கள் 6 நாட்களுமே விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாட்கள் விரதம் இருப்பது நல்லது. வைகாசி விசாகம் அன்று காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும். முருகப்பெருமானின் சிலை அல்லது வேலுக்கு பால் பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடலாம். எதுவும் இல்லை என்றால் முருகனின் படத்திற்கு முன்பு நைவேத்தியமாக பால் பஞ்சாமிர்தம் படைத்து வழிபட வேண்டும். முருகன் படத்திற்கு பூக்கள், சந்தனம், குங்குமம் ஆகியவற்றை சார்த்து அலங்கரிக்க வேண்டும். ஓம் சரவணபவம் என்னும் மந்திரத்தை மனதார நாம் சொல்ல வேண்டும். கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய பாராயணம் நாம் பாட வேண்டியது நல்லது. முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து தீபமேற்றி கற்பூரம் காட்டி வழிபட வேண்டும். பிறகு முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல் நிறைவேறுவதற்காக வேண்டுதல் வைத்து விரதம் இருக்கிறீர்களோ அதை மனதார சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதுமே விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அல்லது சாத்வீக உணவுகள் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் பூஜை செய்து பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த நாட்களில் அன்னதானம், பழங்கள், பால் ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம். நெற்றியில் திருநீறு அணிந்து முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம். இதுபோல் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். முருகப்பெருமானின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். வைகாசி விசாக நாளில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோவிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டுமே நடத்தப்படுவது வழக்கம்.
இந்த நாட்டில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயாசம், நீர்மோர், அப்பம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைப்பாங்க. இந்த நாட்களில் திருச்செந்தூர் கோவிலில் வசந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய நீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகள் அதில் இடுகின்றாங்க. முருகனின் வாயில் இருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோசனம் பெறக்கூடிய இங்கு முனிவர்களை நினைவுபடுத்தும் விதமாக தான் 6 முனிவர்களின் உருவ பொம்மைகள் வைத்து பூஜை செய்வதாக சொல்லப்படுது. இப்படி சக்தி வாய்ந்த இந்த விரத நாட்களில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகனுக்குரிய ஒரு அற்புதமான விரதமாக தான் வைகாசி விசாக விரதம் சொல்லப்படுது. முடிந்தவர்கள் 6 நாட்களுமே விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்றாக தான் சொல்கிறாங்க. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு விரத நாட்களில் ஒன்று தான் வைகாசி விசாகம். இது முருகப்பெருமான் அவதரித்த தினமாக கருதப்படுது. வைகாசி மாதமான மே, ஜூன் மாதங்களில் வழக்கமாக இந்த விழா கொண்டாடப்படுவது வழக்கம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளே வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுது. இந்தியா மட்டுமின்றி இலங்கை, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களால் இந்த வைகாசி விசாகம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகள் தவம் செய்த சூரபத்மன் என்னும் அசுரன் ஒரு தாயின் கருவில் உருவாகாத அதே சமயம் சிவனின் சக்தி ஒன்று சேர்ந்தால் ஒரு சக்தியால் மட்டுமே மரணம் ஏற்படும் என வரம் பெற்றான். அந்த வரத்தால் தேவர்களை துன்புறுத்தினான் அசுரன். சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறந்தார் சிவபெருமான். அதிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்து 6 தாமரை மலர்களால் 6 பகுதிகளாக விழுந்தது. திருப்புகழ் ஆகியவற்றை காலையும் மாலையும் பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை நம்ம மனதார உச்சரிக்க வேண்டும். இதனால் திருமண தடை நீங்குதல், புத்திர பாக்கியம் கிடைப்பதுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வைகாசி விசாகம் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வருவதால் முருகனை வேண்டி 48, 21, 11 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் 3 நாட்கள் அல்லது வைகாசி விசாகம் அன்று 1 நாள் மட்டுமே விரதம் இருக்கலாம். 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் 25ஆம் தேதியன்று விரதத்தை துவங்கலாம். 3 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் 28ஆம் தேதியன்று விரதத்தை துவங்கலாம். இவர்கள் எந்த முறையில் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிந்து வழிபட வேண்டும். முதல் நாள் விரதம் இருப்பவர்கள் பால் விரதம், அதாவது பால் மட்டும் குடித்து விரதம். 2வது நாள் பழம் விரதம், அதாவது பழங்கள் மட்டும் சாப்பிட வேண்டும். இளநீர் விரதம் 3வது நாள். 4ஆம் நாள் விரதம் சாத விரதம். இந்த நாட்களில் உப்பில்லாத சாதம் சாப்பிடுவது சிறப்பு. 5வது நாள் கஞ்சி விரதம், கஞ்சி அல்லது கம்பு கஞ்சி மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பது. 6வது நாள் விரதம், ஒரு பொழுது விரதம், ஒரு வேளை மட்டுமே எளிமையான சைவ உணவுகள் சாப்பிடுவது. முடிந்தவர்கள் 6 நாட்களுமே விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாட்கள் விரதம் இருப்பது நல்லது. வைகாசி விசாகம் அன்று காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும். முருகப்பெருமானின் சிலை அல்லது வேலுக்கு பால் பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடலாம். எதுவும் இல்லை என்றால் முருகனின் படத்திற்கு முன்பு நெய்வேத்தியமாக பால் பஞ்சாமிர்தம் படைத்து வழிபட வேண்டும். முருகன் படத்திற்கு பூக்கள், சந்தனம், குங்குமம் ஆகியவற்றை சார்த்து அலங்கரிக்க வேண்டும். ஓம் சரவணபவம் என்னும் மந்திரத்தை மனதார நாம் சொல்ல வேண்டும். கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய பாராயணம் நாம் பாட வேண்டியது நல்லது. முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேத்தியமாக படைத்து தீபமேற்றி கற்பூரம் காட்டி வழிபட வேண்டும். பிறகு முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல் நிறைவேறுவதற்காக வேண்டுதல் வைத்து விரதம் இருக்கிறீர்களோ அதை மனதார சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதுமே விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அல்லது சாத்வீக உணவுகள் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் பூஜை செய்து பால், பழம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த நாட்களில் அன்னதானம், பழங்கள், பால் ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம். நெற்றியில் திருநீறு அணிந்து முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம். இதுபோல் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். முருகப்பெருமானின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். வைகாசி விசாக நாளில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோவிலில்
கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டுமே நடத்தப்படுவது வழக்கம். இந்த நாட்டில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயாசம், நீர்மோர், அப்பம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.